Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பொதுவாக ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இந்த போல் டாபிக்ஸ் போட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தாலும் சரிங்களா. ஸோ நீங்கள் கரெக்டான வீடியோ தான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ரேஞ்சுக்கு 100% செக்யூராக அது இல்லாமல் ட்ரஸ்டபுளாக வரக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துச்சுன்னா அது கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஃபார் டேவுக்கு $1000 ரன் பண்ணாலும் சரி, ஃபார் மந்த்துக்கு $1000 ரன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக 100% ஜென்யூனாக இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா. அது என்ன ப்ரோ கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நண்பா, இப்போது நீங்கள் இந்த வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலில் வந்து யாருமே வந்து சும்மா வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஒன்று அவங்களுடைய பிஸ்னஸோடைய மோட்டிவாக இருக்கும், அப்படி இல்லைனா அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு ரீசன். ஓகேங்களா. அப்படி இல்லைனா அவங்களுடைய ஃபேஷனாக இருக்கும். இது 3 ரீசனுக்காக மட்டும்தான் யாராக இருந்தாலும் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அதுபோல் அப்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்படின்னும் போது இதில் வந்து உங்களுக்கு வந்து போதுன்ற அளவு அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் நீங்கள் யூடியூப்பில் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூபே வந்து உங்களுக்கு மானிட்டேஷன்றத ஒன்று எலிஜிபிள் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டில் எண்டுன்னும் போது நீங்கள் ஆட்சன்ஸில் வந்து தான் அப்ளை பண்ணுவீங்க ஆட்சன்ஸ்க்கு. சரிங்களா. ஸோ அதனுடைய டேஷ்போர்டு தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு இது போல் டேஷ்போர்டு பார்க்க மாட்டீங்க. அது யூஐ வேறு போல் இருக்கும். சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கான மானிட்டேஷன் ஆனால் இது போல் தான் இருக்குது. அதாவது வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் தான் டேஷ்போர்டு வரும். சரிங்களா. ஸோ யூடியூப் சேனலுக்கு ஒரு போல் இருக்கும், தென் வெப்சைட்டுக்கு ஒரு போல் இருக்கும். ஓகேவா. ஸோ யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. தென் இப்போது நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா. 1 இயர் நீ தயவு செஞ்சு மணியை எதிர்பார்க்காத ப்ரோ. எப்படி ப்ரோ 1 இயர் வரைக்கும் மணியே எதிர்பார்க்காம எப்படி ப்ரோ ஒர்க் பண்ணுறது, அப்போ எனக்குலாம் வந்து வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்களால் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியாது. அதை மீறி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஓப்பனாக சொல்கிறேன். அது இல்லாமல் ஆட்சன்ஸ்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான். சரிங்களா. தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினல் ஃபேக்கான்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லையா. ஸோ பேஜ் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். டைம் பார்த்தாச்சுன்னா 11:55 இதெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும் ஐடியா கிடைக்கும். தென் எஸ்டர்டே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன். சரிங்களா. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் இப்போது நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.21 சென்ட்ஸ் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. நேற்றுக்கு வந்து அதாவது எஸ்டர்டே வந்து பார்த்தாச்சுன்னா 0.27 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. தென் லாஸ்ட்டு 7 டேஸில் $1.67 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $5.34 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $2.94 வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட்டு 00. தென் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்து நம்ம எக்ஸாக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் இப்போது 2வது மாதமும் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ 2024 ஜனவரி 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. மாற்றி சொல்கிறேன் பாருங்க. டிசம்பர் 1 இந்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா. ஸோ 1 மந்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 மந்தில் ஏர்ன் பண்ண ரெவன்யூ எவ்வளோனா $2.94 வந்து நம்ம ஏர்ன் பண்ணுது. தென் இப்போ 2025 ஜனவரி மந்தில் டில் எண்டில் இருக்கும். சரிங்களா. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதாவது என்னுடைய சேலஞ்சாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ப்ரோ இது பாசிபிள் தானேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பாசிபிள் தான், இது முடியும். பட் ஆனால் அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.27 சென்ட்ஸ் வந்துருக்கு. நான் இதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன்னா கிடையாது. எனக்கு டிராஃபிக் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க, 1000 பேர் இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னா இதுக்காக நான் வேலை செய்கிறேன்னா அதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மணி தான் வேணும், அதுதான் நம்மளுடைய மோட்டிவ் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய வேலையை வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஃபெக்ட் கொடுத்துடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி ரேஞ்சுக்கு 3லேருந்து 5 ஆர்டிக்கிள் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுவே நான் வந்து ஒரு நாளைக்கு 7 ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணேன்னா ஃபார் இயருக்கு மினிமமாக 1000 ஆர்டிக்கிள் நான் கிராஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது போல் நான் வந்து பப்ளிஷ் பண்ண என்ன ஆகுனா 1000 ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுறேன்னா அதில் ஓவராலாக ஒரு 500 ஆர்டிக்கிளாச்சும் ரேங்க் ஆகிடும் நம்பர் 1 பேஜஸில். ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது என்னோடய வெப்சைட்டுக்கு 1000 பேர் வரக்கூடிய இடத்த 5000 பேர் வராங்கன்னும் போது அன்னைக்கு ரேஞ்சுக்குன்னா $1000 அசால்ட்டாக எதிர்பார்க்கலாம். தென் இது ஃபுல்லாகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ்கிட்ட ஆஸ்திரேலியா கனடா இந்த கண்ட்ரிலேருந்து தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் இந்தியா பேஸ் பண்ணி இவ்வளோ ரெவன்யூ வருமானம் அது வரவே வராது. ஓப்பனாக நான் சொல்கிறேன். சரியா. ஏன் ப்ரோ நீங்களே இப்படி சொல்கிறீங்களே, அப்போ இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால்
ரிசல்ட் இருக்காதான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி உண்மை இதுதான் நண்பா. ஏன்னா இந்தியாவுல வந்து ஒரு நாளைக்கு மினிமமா 35,000 50,000 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனா தான் ஒரு நாளைக்கு மினிமமா $5 வந்து எதிர்பார்க்கலாம். மினிமமா $5 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு அமெரிக்கா, ஓகேங்களா, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர் இது போல் டயர் 1 கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 பேர் வர இடத்த 5 பேர் கிளிக் பண்ணாலே $150 ஃபார் டேவுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஏன் ப்ரோ இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன பண்ணுறதுப்பா, நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே இந்தியாவில் தானே இருக்கீங்க, தமிழ் ஆடியன்ஸு, நான் என்ன பண்ணுறது? ஸோ தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ் எவ்வளோ இருக்குது எனக்கு 1060 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 17 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 17 பேர் ஆடு கிளிக் பண்ணதில் கிட்டத்தட்ட $1 மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். பேஜ் சிடிஆர் இந்த இடத்த பாருங்கள் 1.60% இருக்குது. ஓகேங்களா? இது 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போயிட்டா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற இஷ்யூஸ் வந்துடும். ஆட் லிமிட் விழுந்துடுச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து ஆடு ஷோ பண்ண மாட்டாங்க. ஆடு ஷோ பண்ணலை அப்படின்னா நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதிக்கும், ரெவன்யூ அதிகமாக வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே இடத்த உடனே நம்ம வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஆகும் ஒரு 10 பேர் வரனா 2 பேர் ஆடு கிளிக் பண்ணால் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போயிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் இப்போது நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம், நமக்கான ஆடியன்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஆர்கானிக்காக வர வைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆர்கானிக்காக தான் சொல்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் சோஷியல் மீடியா இந்த இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு, ஃபேஸ்புக்கு, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறது இதுமாரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டிராஃபிக் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட டிராஃபிக் இருக்குது நான் அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வெளியே வர்றதுக்கு என்னவோ அதுக்கான எஃபெக்ட் பொறுத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா நானும் பேருக்கு வேலை செய்ய போகிறேன், வாரத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் போட போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து வேலை செய்கிறது வேஸ்ட்டு. சரியா? ஸோ இங்கே இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மினிமமாக அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிக்கலாச்சும் போடணும். கூகுளுக்கு வந்து நம்ம அப்டேட்டடாக இருக்கிறோம் அப்படின்றது காமிச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியே ஆகணும். ப்ரோ எனக்கு டைம் இல்லை ப்ரோ, என்னால் வந்து இது ரன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கே இனிஷியலே வந்து உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? ஃப்ரீயாக இருக்குது நமக்குன்னு பிளாக் ஸ்பாட் டொமைனு பிளாகருடையது அண்டு ப்ரீமியமாக இருக்கும் அதே சமயத்தில். ஓகேவா? உங்களால் ஒரு 1 மந்த்துக்கு பிளாகரில் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். உங்களால் 1 மந்த்து கூட ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியலன்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு அர்த்தம் நண்பா. சரிங்களா? தென் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வெறும் 0.20 சென்ட்ஸ், அதாவது 1 சென்ட் 2 சென்ட் வந்த இடத்த போன மந்த்து இந்த மாதம் 20 சென்ட்டுன்ற விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து 40 சென்ட்டாக போகலாம், இல்லை $1 கூட ஃபார் டேவுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே பதில் தான், ரெவன்யூக்காக வேலை செய்கிறது வேஸ்ட்டு. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கான ஆடியன்ஸை ஆர்கானிக்காக வர வைக்கிறோம் அப்படின்னும் போது ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் லா இருக்குது. கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக சிபிசி இந்த பேஜ் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஸோ பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா நாம் என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அது பொறுத்து, அதே போல் ஒரு யூசர் எந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து, முக்கியமாக நம்ம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம் வரும். புரியுதுங்களா? ஸோ இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து மாறும் நண்பா. இந்தியாவுக்கு மட்டும்தான் இவ்வளோ இருக்குன்றது கிடையாது, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே மாறும். சரியா? பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரெவன்யூ வந்து நமக்கு சிபிசியில் வந்து கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பேஜ் ஆர்பிஎம் 0.20 சென்ட்ஸ் இருக்குன்னா சிபிசி 0.01 சென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் ஒரு சென்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதுவே பேஜ் ஆர்பிஎம் ஒரு $1000 இருக்குது, சிபிசி வந்து ஒரு $500 இருக்குன்னா ஒரு கிளிக்கு $500 கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம பேக் கண்ட்ரில் ஒர்க் ஆகும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஓவராலாக நான் ரொம்பவும் சொல்ல கிடையாது, கம்மியாகவும் சொல்ல கிடையாது, ஓவராலாக ஆவரேஜ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? தென் இம்ப்ரெஷன் 2060 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருதுன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் 1000 பேர் ஆவரேஜ் பண்ணினா 1000 பேர் எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்கன்றது பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். பட் இம்ப்ரெஷன் வந்து வெப்சைட்டுக்கு ஆளுங்க வந்துட்டால் மட்டும் பார்த்தாது, வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து அவங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 95% முன்னாடி டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஆட் பிளாக்கர்ன்றது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. பட் உங்களுக்கான ஆடியன்ஸ் மொபைல், டேப் இது போல் இருக்குது அப்படின்னா இன்னுமே ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியும்.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரெவன்யூக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியாவில் வந்து பார்த்துச்சுன்னா டிராஃபிக் ஓரளவு இந்தியாவில் வந்து அதிகமாக டிராஃபிக் வந்திருக்கு. 17 ஆட் கிளிக் நடந்திருக்கு சரிங்களா. ஸோ 17 ஆட் கிளிக்கு 0.21 சென்ட்ஸ்ன்ற ஒரு விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தென் எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான், கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 20 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் இது வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஃபார் பேசிக் தான். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்ல போனால் என்னால் பேசவே முடியல நண்பா, எனக்கு ஃபீவரும் கூட, ஏன்னா மூச்சே விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன் சரிங்களா. தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அவுட்ஸ் வீடியோ சொல்லி முடிச்சிடறேன். நம்மக்கிட்ட கனெக்டிவிட்டி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். தென் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து இன்க்ளூடு வந்து 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க, அதே 30 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன். அதாவது 30 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா 10 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைஃப் லாங் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேஷன் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். தென் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் ஃபுல் பேக்கேஜாக எடுத்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் வெப்சைட்டுக்கு வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் ப்ரீமியமாக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7000 15,000 அண்ட் 25,000. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்டு பண்ணணும், டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், பேக்லிங்க் சர்வீஸ் வேணும், அதுபோல் அதாவது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குங்க. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேனலில் 1000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.